வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறை வாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு 1. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். திருச்சபை இறைவன் முதல் நூல் திருச்செந்தூரில் வைத்து வெளியிட பெற்றது. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வெளியிட அருகம்புல் சித்தர் முதல் பிரதியை பெற வெள்ளிமலை மதுரானந்தஜி வாழ்த்தி பேச திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரி ஆங்கிலத்துறை தலைவர் கருத்துரையாற்ற பச்சை வேட்டி பால்சாமி அருளாசி வழங்க மற்றும் அன்பர்கள் கூட்டம் பங்கு பெற்று வாழ்த்த விழா சிறப்பாக நடந்தது. விழாவில் மேடையில் இறைவன் அமர்ந்திருக்க இறைவன் பக்கத்தில் இருந்த அருகம்புல் சித்தர் மெதுவாக இறைவனிடம் இப்போது ஒரு அதிசயம் நடக்கும் என்று கூற இறைவனும் ஆர்வமாக இருந்தார். விழா மண்டபத்தில் ஒரு கல் தூண் பக்கத்தில் திடீரென ஒருவர் நின்று கொண்டு இறைவனையே உற்று பார்ப்பது தெரிந்தது. சேர் போட்டு அதில் ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்க அந்த கல் தூண் மூளைக்கு யாரும் கடந்து செல்லவும் இல்லை, செல்லவும் முடியாது. விழா நடக்கும் போது இவர் எப்படி தன்னை தாண்டி செல்ல முடியும்? இறைவன் மேடையில் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். யாரும் செல்லவில்லை. யார் இவர்? உற்று பார்த்தார். கால் வரை நீண்ட சடை, பச்சை போர்வையால் போர்த்திய உடல், பாம்பு கண், ஒல்லியான உருவம். இறைவன் அருகம்புல் சித்தரிடம் அவரை காட்டினார். மதுரானந்தஜி பேசிக்கொண்டு இருந்தார். அருகம்புல் சித்தர் தூண் ஓரம் பார்த்துவிட்டு இமயமலையில் இருந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்காக வந்திருக்கிறார் என்றார். எப்படி சாமி உள்ளே வந்தார் என்றதும் இமயமலையில் இருந்து எப்படி வந்தாரோ அது மாதிரிதான் உள்ளேயும் வந்திருப்பார் என்றதும் இறைவனுக்கு புரிந்தது. விழா முடிந்ததும் இறைவன் மேடையில் இருந்து கீழே இறங்கி அவர் பக்கம் செல்ல அவரும் இறைவனை நோக்கி வந்து கும்பிட்டார். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்காக இமயமலையிலிருந்து வந்தேன், இது ஞான நூல் அல்லவா என்றார். இறைவனுக்கு ரோமம் சிலிர்த்தது. அதற்குள் வாரியார் சுவாமி கிளம்புகிறார் என்றதும் அவரை வழி அனுப்ப கார்வரை சென்றுவிட்டு திரும்பி வந்தால் நண்பர்கள் மட்டும் நின்றனர். இறைவன் அவரை எங்கே என ஆளுக்கு இங்கேதானே நின்றார் என்றார். அருகில் வந்த அருகம்புல் சித்தர் அவர் போய்விட்டார் என்றார். எப்படி? மண்டபத்தில் ஒரே வாசல், இறைவனை கடந்துதான் செல்ல வேண்டும். கடந்து போகவில்லையே, வந்தது போல் போய்விட்டார் என்று எண்ணிக்கொண்டு மற்ற பணிகளில் இறங்கினார். காரில் பின் சீட்டில் இறைவனும் அருகம்புல் சித்தரும். அருகம்புல் சித்தர் இறைவனிடம் அவர் போய் சேர்ந்துட்டாரா என கேட்டார். விழா முடிந்து 15 நிமிடம்தான் இருக்கும். சாமி நம்மிடம் கேட்பது நோக்கம்? கண்களை பொத்தி பார்த்தார். பனி உச்சியில் கோவணத்தோடு கால்வரை நீண்டு கிடந்த சடைமுடியோடு உடம்பெல்லாம் பனி ஒட்டி இருக்க அவரை பார்த்தார். கையெடுத்து கும்பிட்டார். என்று சொல்லும்போது அரகரகர சம்போ என்று அவர் காலடியில் தவம் பண்ணிக்கொண்டு இருந்த சித்தர்கள் கூட்டம் அம்மணமான உடம்பை சடாமுடியும் பனித்துகள்களும் மறைந்திருந்தது. குறைந்தது 20 பேர் கூடியிருப்பர். இறைவனுக்கு இந்த காட்சி மெய் சிலிர்த்தது. பனிமலை ஏறி போய் பார்க்க முடியாத அனுபவம். அதிலும் சித்தர்கள் கூட்டம். இவ்வளவு நேரத்திற்குள் இவர் எப்படி பனிமலை அடைந்தார் என்ற மயக்கம் மனதிற்கு. அறிவு சித்தென்றது, இறைவனுக்கு ஜில் என்றது. காரணம், 20 ஆடிக்கொண்டிருந்தவன் பாடிய பாடல்களை திருமுக கிருபானந்த வாரியார் சுவாமி வெளியிட இமயமலையிலிருந்து பார்ப்பதற்கு சித்தர் வந்து ஞான நூல் என்று அங்கீகாரம் தர அருகம்புல் சித்தர் போன்றோர் ஏற்றுக்கொள்வது என்பது அன்றைய நாளில் இறைவனுக்கு அது கனவும் நனவும் கலந்த மாதிரி இருந்தது. அருகில் இருந்த அருகம்புல் சித்தரிடம் அவர் பனிமலையில் இருக்கிறார் என்றார். சிரித்து கொண்டே, நீங்கள் அவரை இன்னும் பார்க்காமல் இருப்பதாக என் காதில் சொன்னார். அதுதான் போய் சேர்ந்து விட்டாரா என்று கேட்டேன் என்றார். ஒளி வட்டத்துக்குள் எத்தனை இணைப்பு! தம் திருஷ்டியை உணர்ந்திருக்கிறார் என புரிந்து கொண்டார். இறைவனை தரிசித்த சித்தர்கள் வரிசையில் கைலைநாதரும் உண்டு. வாழ்வோம் வாழ்விப்போம்.